வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த காணொளியில பவளமல்லி தாவரத்தோட தகவல்கள் பற்றி பார்க்கலாம். பவளமல்லியை இந்தியா முழுவதும் வளர்த்துட்டு வராங்க. வீடுகளிலும் நந்தவனங்களிலும் இன்னைக்கும் நம்மளால பார்க்க முடியுது. இந்த தாவரம் மல்லிகைப்பூ வகையை சேர்ந்த தாவரம். பவளமல்லியோட பூக்கள், இலைகள், விதைகள் போன்ற அனைத்துமே சிறந்த மருத்துவ குணம் வாய்ந்ததா கருதப்படுது. இன்னைக்கும் மருத்துவத்துறையில சிறந்த மருத்துவ குணம் வாய்ந்த தாவரமா இந்த தாவரத்தை பயன்படுத்திட்டு வராங்க. பவளமல்லி பூல சிறந்த வாசனை தரக்கூடியதா அமையறதுனால வாசனை திரவியங்கள் தயாரிப்பதற்கும் இந்த பூக்களை பயன்படுத்திட்டு வராங்க. இந்த தாவரத்தை கொண்டு எண்ணெய் காய்ச்சியும் பயன்படுத்திட்டு வராங்க. பவளமல்லி செம்மை நிற காம்பும் வெள்ளை நிற இதழ்களும் கொண்டது. இந்த தாவரம் மாலை நேர முடிவுல பூத்து காலை விடியலுக்கு முன்பே உதிர்ந்து விடக்கூடியது. இந்த பூக்கள் மாலை விரியும் போது அனைவரையுமே கவர்ற வகையில இந்த பூக்களுடைய மனம் அமைந்திருக்குது. கோவில்களிலும் இந்த பூக்களை பார்க்க முடியும். பல கடவுள்களுக்கு இந்த பூக்களை வைத்து வழிபடுற வழக்கமும் உண்டு. மாலை நேரத்துல பூ பூத்த பிறகு அந்த பூக்களை பறிச்சுட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சிருந்தோம்னா வீடு முழுவதும் நல்ல மனம் தரக்கூடியதா இந்த பூவோட தன்மை அமைந்திருக்கு. இதை நம் முன்னோர்களும் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. சங்க இலக்கியமான குறிஞ்சிப்பாட்டு அப்படிங்கிற நூலில் சேடல் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த பவளமல்லி. நச்சினார்க்கினியார் மற்றும் ஊவே சுவாமிநாத ஐயர் 2 பேரும் தன்னோட உரையில சேடல் அப்படின்னா பவளமல்லி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இன்றளவும் சில பேர் இதை பவளமல்லி அல்லது பாரிஜாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாரிஜாதம் அப்படிங்கிறது வேறொரு வகையான தாவரம், பவளமல்லி அப்படிங்கிறது வேறொரு வகையான தாவரம். ஆனால் இரண்டுமே நல்ல நறுமணம் கூட தரக்கூடிய தாவரம். இந்த பவளமல்லி தாவரம் காற்றை தூய்மைப்படுத்தி நமக்கு தரக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. பவளமல்லி தாவரத்தை பற்றிய தகவல்களை இன்னைக்கு நம்ம பார்த்தோம். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.